நம்ம ஹீரோ போலீஸா இருக்காரு. ஒரு ரவுடி குழந்தைகளை கடத்தி வச்சு மிரட்டி காசு வாங்குறது தெரிஞ்சு அவனை பிடிக்கிறதுக்காக கன்னோட வெயிட் பண்றாரு. அப்ப பொக்கே ஷாப்ல இருந்து கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணியிருந்த பொக்கேல என்ன எழுதணும்னு கேக்குறாங்க. இவரோ எனக்கு காதலிக்க கற்று தந்தவளுக்குன்னு எழுதிட்டு அனுப்புனது இவர் லவ்விங் ஹஸ்பண்ட்னு எழுத சொல்றாரு. அவங்க பொக்கேவை 6 மணிக்கு டெலிவரி பண்ணிடுவோம்னு சொல்ல இவரு சரின்னு சொல்லிடுறாரு. அதே நேரம் போலீஸ் வெயிட் பண்றது தெரிஞ்ச ரவுடி அவனோட ஆளுங்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இவன் மட்டும் தனியா ஹீரோ முன்னாடி வர்றான். இவர் அவனை பார்த்ததும் விரட்டிட்டே வர இவனும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் விடாம பின்னாடியே துரத்திட்டு வர அவன் தப்பிச்சு ஓடி ஒரு இடத்துல போய் வெயிட் பண்றான். அங்க அவங்கிட்ட குழந்தை எங்கன்னு கேட்க அவனோ இது ஒரு பிசினஸ், என்கிட்ட பொருள் இருக்கு, காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோன்னு சொல்றான். ஹீரோவோ உனக்கு கொல்லதான் உன்னை தேடி வந்திருக்கேன்னு சொல்ல இவனோ நீயா என் இடத்த கண்டுபிடிச்சதா நினைச்சியா, நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், நான் ஒரு அரக்கேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ அரக்கனுக்கெல்லாம் சாவுதான் முடிவுன்னு சொல்லிட்டு அவனை பிடிக்க மேல ஏறி வர்றான். பார்த்தா ரவுடி அங்க நிறைய ஆளுங்களோட நிக்கிறான். இவர் ஒவ்வொருத்தனையும் அடிச்சு போட்டுட்டு ரவுடி கூட சண்டை போடுறாரு. 2 பேரும் பயங்கரமா சண்டை போட அப்ப ஹீரோ அவனை அடிச்சு தண்ணி டேங்க் மேல தள்ளி விட்டுறாரு. பார்த்தா அதுக்குள்ளதான் கடத்தின குட்டி பையனை வச்சிருக்காங்க. இவர் அவனை காப்பாத்திட்டு ரவுடிய துப்பாக்கி முனையில பிடிச்சு வச்சிருக்காரு. அப்புறம் அந்த குட்டி பையன் கிட்ட இந்த அங்கிள் கெட்டவரு, அவரை டிராகன் கிட்ட கொடுத்துட்டு வந்ததும் நம்ம போய் சாக்லேட் சாப்பிடலாம், அதுவரை வெளியில வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. இவர் குட்டி பையன் வெளியில போற வரைக்கும் அவனையே பார்த்துட்டு இருக்காரு. அவன் வெளியில போனதும் திரும்பி பார்த்தா ரவுடியும் கையில கன் எடுத்துறான். 2 பேரும் கண்ணை ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டிட்டு கோமா பாக்குறாங்க. அப்போ வெளியில போயிட்டு இருந்த குட்டி பையனுக்கு 2 தடவை கன் சவுண்ட் கேக்குது. பார்த்தா 2 பேரும் ஒருத்தர் சுட்டு செத்துறாங்க. கடைசியில ஹீரோ ஆர்டர் பண்ண பொக்கே அவரோட ஒய்ஃப் கிட்ட டெலிவரி பண்றதுக்காக போகுது. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவர் ஃபர்ஸ்டே அவரோட ஒய்ஃபுக்கு பொக்கே ஆர்டர் பண்ணிருக்காரு. நம்மளை பாதுகாக்கிற ஏஞ்சல்ஸ் யாருன்னு நம்மளோட கண்ணுக்கு தெரியலனாலும் அவங்க எப்பவுமே நம்மளை காப்பாத்திட்டே தான் இருப்பாங்கன்னு போலீஸை ஏஞ்சல்னு சொல்லிட்டு ஸ்டோரி முடியுது.